ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு டோட்டல் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம வந்து நினைக்கிறோமோ அதுக்கு இங்கிலீஷோட மார்க் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இவரோட பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து 69 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ அதிகமான மார்க்குன்னு சொல்ல முடியாது, குறைவான மார்க்குன்னு சொல்ல முடியாது, சரியா? அப்போ இவரோட பேப்பரில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு அதை நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சரியா? எப்பயும் போல் நம்மளோட பேப்பரை 3 பேர் வேல்யூவேட் பண்ணுவாங்க, AESOCE, சரியா? அந்த 3 பேர்த்தோட சைன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 3 பேருமே வேல்யூவேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 மார்க், சரியா? இவர் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு டைம் வந்து அதிகமாகவே இருக்கும், சரியா? அதனால இவர் பண்ணியிருக்கிற விஷயங்கள்லாம், அதாவது டைமை அதிகமாக எடுத்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அந்த விஷயங்கள் நீங்களும் என்னவெல்லாம் பண்ணலாம். இப்படி இந்த பார்ட் 1 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு எழுதிட்டு அதில் 2 லைன், அதுக்கு கீழே 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆப்ஷனுக்கும் ஆன்சருக்கும் என்ன மார்ஜின் போட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடிஞ்சால் என்னாச்சும் பண்ணலாம். நாம் நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம், 1 மார்க் 20 மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 20 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் தான் உங்களோட இங்கிலீஷ் மார்க்கை லிஃப்ட் அப் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சரியா? இவர் வந்து 1 மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காருன்னா 16 மார்க் எடுத்திருக்காரு, சரியா? அப்போ 16 மார்க்குன்னு நம்ம சொல்லும்போது 4 1 மார்க் தான் தவறு. அப்போ நல்லபடியாக இவர் 69 மார்க் வந்ததுக்கு காரணம் என்னென்னா அந்த 16 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2, சரியா? பார்ட் 2ல் செக்ஷன் 1 இதெல்லாம் சூப்பராக என்ன பண்ணிருக்கான்னு சூப்பராக எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இவர்கிட்ட இருக்க ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னென்னா ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எங்கேயுமே அடித்தல் திருத்தல் இல்லை. அதே மாதிரி இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னென்னா, இப்போ ஆப்ஷன் ஏ முடிஞ்ச பின்னாடி ஒரு லைனை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி வந்து எழுதியிருக்கிறார். இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. இதை நீங்களும் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், சரியா? அது ரொம்ப, அதாவது அதை பார்க்கும் போதே கொஞ்சம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பேப்பரை வேல்யூவேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் யாருன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிங்கிறப்போ உங்கள் பேப்பர் தான் அவங்கள்ட்ட பேச போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம நீட் அண்ட் கிளியராக நம்ம வந்து கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த செக்ஷன் 2ல் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து தெரியல. அப்போ இவர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை அவர் ஃபைனலாக எழுதிருக்கலாம். ஏன்னா இப்போ செக்ஷன் 2 இங்கே முன்னாடியே கொண்டு வந்தனால இது வந்து எத்தனாவது பேஜில் எழுதிக்காரு பாருங்க, 4th பேஜ்லேயே இவ்வளோ மிஸ்டேக்ஸ், அதாவது தவறுதலான கொஸ்டின் வந்து 4th பேஜில் எழுதியிருக்காரு. அப்போ இதை வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு வந்து சுத்தமாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக வரவே இல்லை அப்படின்னா அதாவது இப்போ எனக்கு அந்த கொஸ்டினை பற்றி சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லைங்கிற பட்சத்தில் அந்த கொஸ்டின்லாம் இப்போ ஒரு 10 பேஜுக்குள்ளே எழுதவே கூடாது. ஒரு 10 பேஜுக்கு அப்புறம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் நம்ம முன்னாடி தெரிஞ்சதை எழுதிட்டோம்னா வாங்கிக்கலாம், சரியா? அதனால் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3 சூப்பராக எழுதிக்கார். ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன், சரியா? அதுக்கப்புறம் கமாண்ட், இதுக்கெல்லாம் சூப்பராக என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்க்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்காருல, இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங்கை மார்க் பண்ணுறாங்களா, இப்போ எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கை நீங்கள் மிஸ்டேக்காக எழுதிட்டு அதை மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு தவறுதலாக இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியும். ஏன்னா நிறைய பேப்பர்ஸை நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி ஹெட்டிங்கை மார்க் பண்ணி நமக்கு போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் விட்டுறாங்க, சரியா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் சூப்பராக நீட்டாக என்னாச்சும் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் 35th கொஸ்டின், சரியா? அதுக்கும் சூப்பராக என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சப்மிஷன் போட்டு எழுதியிருக்கிறாரு. அதாவது போக போக இவரோட ஹேண்ட் ரைட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே வருது. போக போக என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பார்ட் 4ல் கூட சம்மரி ரைட்டிங், ரஃப் டிராஃப்ட் சூப்பராக என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு ரஃப் டிராஃப்ட் என்ன பண்ணிருக்காருன்னா சூப்பராக கேன்சல் பண்ணியிருக்காரு. இவர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா இந்த சம்மரி ரைட்டிங்கை ஒரு ஃப்ரெஷ் பேஜில் அவர் ஆரம்பிச்சிருக்கலாம், சரியா? அவர் வந்து இடையில ஆரம்பிச்சனால்தான் அவரோட ரஃப் டிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிருக்கு. அதை தவிர்த்துக்கலாம்.
மேபி. சரியா? அதே மாதிரி நீங்களும் என்னாச்சும் கொஞ்சம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இவர் வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி கிவன் பேசேஜ் வந்து 170, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் மை பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சும்மா எழுதியிருக்கிறாரு. இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா எழுதலாம். சரியா? அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லெட்டர் ஃபார்மேட் சூப்பராக என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்கிறாரு. அதை இந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் என்ன சொல்லி பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட நேமு, உங்களோட அட்ரெஸ்ஸு, உங்களோட ஊர் எதுவுமே எழுதக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்காரு, திஸ் இஸ் வாஸ் செகண்ட் பை மீ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அடிச்சு விடணும் அப்படின்னா அது எழுதணும். அது உங்களுக்கு வந்து ஹாலில் இன்சிஸ் பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது 47A கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும், அந்த டயலாக் கான்வர்சேஷன் வந்து எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பேராகிராஃப் ரைட்டிங் வந்து எந்த பேராகிராஃப் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி பேராகிராஃப் ரைட்டிங்கில் 3 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா பேராகிராஃப் ரைட்டிங் தானே அப்படின்னு சொல்லி மொத்தமாக எழுதியிருக்காரு. நேற்றுக்கு தான் நம்ம ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம போட்டிருந்தோம். சரியா? பேராகிராஃப் ரைட்டிங் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிற ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, இப்படி மொத்தமாக பேராகிராஃப் எழுதணும் அப்படின்னா இவ்வளோ தான் மார்க் போடுவாங்க. சரியா? அப்போ நேற்றுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் எஸ்ஏ ரைட்டிங் சரியா சூப்பராக எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதனால தான் மார்க் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குறைச்சி போட்டிருக்காங்க. அது எஸ்ஏ ரைட்டிங் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம நேற்றுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா திரும்ப சொல்கிறது, அந்த 20 1 மார்க்குகளில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து மார்க்கை லிஃப்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதாவது பேராகிராஃப் ரைட்டிங் எப்படி எழுதணும், அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங். சரியா? இந்த மூணுத்தோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.